பேர் சுகன்யா. நான் ஒரு டீச்சர். நான் கோவையைச் சேர்ந்தவள். எனக்கு திருமணம் முடிந்து 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். என் கணவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறார். ஓரளவு வசதியான வாழ்க்கை தான். ஆனாலும் என் மனம் நிம்மதியின்றி தவிக்கிறது. அதற்கு காரணம் என் அண்ணன் தான். அவன் பெயர் ரமேஷ். ரொம்பவும் அன்பானவன், அழகானவன். அவனுக்கு வயது 33. என் பெற்றோருக்கு நான் மற்றும் அண்ணன் 2 பேர். அப்பா சொந்தமாக பிஸ்னஸ் செய்து வருகிறார். என் அண்ணன் படித்து முடித்ததும் பிஸ்னஸில் சேர்ந்து தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அப்பா. ஆனால் அண்ணனோ 2 ஆண்டுகள் எங்காவது வேலை செய்து பிறகு பிஸ்னஸை கவனித்துக் கொள்வதாக கூறி படிப்பை முடித்ததும் மும்பைக்கு சென்று விட்டான். அப்பாவின் நண்பர் மூலமாக கம்பெனி ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தான். அவனை 30 வயதில் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினோம். ஆனால் அவனோ திருமணத்தில் விருப்பமில்லை என்றும் 2 ஆண்டுகளுக்கு பின் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றும் கூறிவிட்டான். இதற்கிடையில் ஒருமுறை அவன் நண்பனுடன் பைக்கில் சென்றபோது விபத்தில் சிக்கினான். அவன் நண்பனுக்குத்தான் அதிக காயம், இவனுக்கு சிறிதளவு தான் பாதிப்பு என்று மருத்துவர் கூறினார். சிகிச்சை முடிந்து சிறிது நாட்களுக்கு பின் அடிவயிற்றில் அடிக்கடி வலி வர மருத்துவரை சந்தித்திருக்கிறான் அண்ணன். பலவித பரிசோதனைக்கு பின் நிறைய மாத்திரைகள் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கிறார்கள். அதோடு திருமணம் செய்யும் எண்ணம் இருந்ததால் தள்ளி போடவும் மருத்துவர் கூறியிருக்கிறார். அதனால் அவனுக்குள் லேசாக சந்தேகம் வர வேறொரு மருத்துவரை பார்த்திருக்கிறான் அண்ணன். அப்போதுதான் அந்த அதிர்ச்சி தகவலை மருத்துவர் சொல்லியிருக்கிறார். அண்ணன் திருமண வாழ்க்கைக்கு தகுதி இல்லை என்று கூறி அதர வைத்திருக்கிறார். இதை எப்படி எங்களிடம் கூறுவது என்று தயங்க என்னுடைய பெற்றோர் சொந்தத்தில் ஒரு பெண்ணை பார்த்து முடிவு செய்து அவனுக்கு தகவல் அனுப்பினோம். ஊருக்கு வந்தவன் திருமணம் எனக்கு வேண்டாம் என மறுத்தான். ஆனால் அதற்கான காரணத்தை அவன் சொல்லவில்லை. இந்த நிலையில் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டி கல்யாணம் செய்து வைத்து விட்டனர் எங்கள் பெற்றோர். கல்யாணத்துக்கு பிறகு மனைவியிடம் விஷயத்தை கூற தைரியம் இல்லாமல் 2 நாள் அவளிடமிருந்து தள்ளியே இருந்து அவசர வேலை இருக்கிறது என்று கூறி மும்பை சென்று விட்டான் அண்ணன். இந்த நிலையில் அன்று ஒரு நாள் அப்பாவிடம் டாக்டர் அளித்த மருத்துவ ரிப்போர்ட் அனைத்தையும் காண்பித்து உண்மையை கூறிவிட்டான். நான் மறுத்தும் வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைத்து ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பாழாக்கி விட்டீர்கள் என்று கூற அதை கேட்டு நிலை குலைந்து போனார் அப்பா. இந்த விஷயத்தை சம்மந்தி வீட்டிலும் மருமகளிடமும் சொல்ல முடியாமல் தவிக்கிறார் அப்பா. அதை அப்பா என்னிடம் மட்டும் சொல்லிவிட்டார். தற்போது என்ன செய்வது என்று தெரியாமல் எங்களுக்குள் நடக்கும் இந்த மௌன போராட்டத்தை பார்த்து அம்மாவும் அண்ணியும் குழம்பி போயுள்ளனர். விஷயத்தை எப்படி கூறுவது என்று புரியவில்லை. கேவலமாக நினைத்துக் கொள்வார்களோ, எல்லார் முன்னிலையிலும் தலைக்குனிவு ஏற்படுமோ என்று பயப்படுகிறார் அண்ணன். பொதுவாக நம்ம பெண்கள் குடியார கணவனை கூட மன்னித்து குடும்பம் நடத்துவார். ஆனால் ஒருபோதும் ஆண்மை இல்லாத கணவனை சகித்து குடும்பம் நடத்த மாட்டாள். சம்சார கப்பலுக்கு நங்கூரம் ஆண்மைதான் என்பதை நானும் அறிவேன். ஆண்மை இல்லாத கணவனோடு நிச்சயம் என்னால் ஒரு வாரம் கூட இருக்க முடியாது. அண்ணனுக்கு 30 வயது வரை திருமணம் செய்து கொள்ளாமல் கோவில் காலை போல் திரியவிட்டது எங்கள் தவறுதான். இரண்டாவது தவறு பைக் விபத்தில் ஆண்மை இழந்த பின்னும் அது தெரிந்த மகளிடம் அவன் சொல்லாமல் விட்டது. அண்ணன் அவன் திருமணம் செய்து வைப்பதற்கு முன் பெற்றோரிடம் அனைத்து உண்மைகளையும் கூறி திருமணத்தை நிறுத்தி இருக்க வேண்டும். இப்போது அண்ணன் ஒரு முடிவு செய்திருக்கிறான். அண்ணியிடம் எல்லாத்தையும் சொல்லி முதலில் அவனிடம் மன்னிப்பு கேட்க நினைக்கிறான். அதோடு மருத்துவ அறிக்கையை மனைவியிடம் கொடுத்து தனக்கு ஆண்மை குறைவு இருப்பதை அண்ணியிடம் சொல்லப் போகிறேன் என்கிறான். எனக்கு தெரிந்தவரை சில பெண்கள் தியாக உணர்வுடன் தாம்பத்தியம் இல்லாவிட்டாலும் உங்களுடன் சேர்ந்து வாழ்கிறேன் என்பர். ஆனால் சேர்ந்து வாழும்போது என்ன பிரச்சனை என்றாலும் நீ ஆண்மை இல்லாதவன் தானே, நீ அப்படித்தான் இருப்பாய் என குத்தி காட்டுவர். ஆகையால் நிரந்தர பிரிவே உச்சிதமானது என்கிறார் அண்ணன். வழக்கறிஞரை பார்த்து குடும்ப நல நீதிமன்றத்தில் முறைப்படி விவாகரத்து பெற ஏற்பாடு செய்ய போவதாக சொல்கிறான். அதோடு ஆண்மை இல்லாதவனை மணந்து மன உளைச்சலுக்கு ஆளான அன்னிக்கு அவர் கேட்கும் நஷ்டஈட்டை முன்வந்து கொடுக்க விரும்புகிறான். ஆனால் என் பெற்றோரோ இப்படியெல்லாம் நடந்தால் ஊர் உலகம் என்ன சொல்லும்? உனக்கென்று ஒரு பேர் இருக்கிறது, அது என்ன ஆகும்? மருமகளிடம் நான் பக்குவமாக பேசி புரிய வைத்து சரி செய்கிறேன் என்கிறார் அப்பா. ஆனால் அண்ணனும் அதெல்லாம் வேண்டாம், அவள் வேறொரு திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்கட்டும் என்கிறார் அண்ணன். யாருடைய வழி சரியான முடிவாக இருக்கும்? முடிவெடுக்க முடியாமல் முழிக்கும் நாங்கள்.